परिशुद्ध नाम महिமைப்படுவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो जाए. இந்த நாளிலும் आज के दिन भी வாய்ஸ் ஆஃப் கிருபாசனம் என்ற தலைப்பிலிருந்து कृपासनम ध्वनि नाम का शीर्षक के ऊपर से வேதாகம வசனங்களிலிருந்து ஒரு தியானத்தை நாம் செய்ய போகிறோம். परमेश्वर के वचन से हम कुछ मनन करने जा रहे हैं. வேதாகமத்திலே எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். पवित्र शास्त्र में इब्रानियों की पत्री 4 अध्याय 4 वचन 16 को हम पढ़ेंगे. நாம் இரக்கத்தை பெறவும் हम अनुग्रह पाने के लिए சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் जो जरूरत की समय पर हम अनुग्रह पाने के लिए கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் हम धैर्य के साथ अनुग्रह के आसन के पास आएंगे என்று எபிரேய நிருபம் 4:16 இல் வாசிக்கிறோம். इस प्रकार इब्रानियों की पत्री 4:16 में हम पढ़ते हैं. ஜனங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கும் प्रजा परमेश्वर की अनुग्रह को पाने के लिए ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் जो जरूरत की समय के अनुग्रह परमेश्वर से पाने के लिए தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரலாம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. हम हिम्मत के साथ दया के अनुग्रह सिंहासन के पास हम आ सकता है करके उस वचन कहता है. தேவனுடைய இரக்கம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த கிருபாசனம் அவசியமா இருக்கு. इस परमेश्वर के अनुग्रह को पाने के लिए हमें कृपासनम की जरूरत है. இந்த கிருபாசனம் என்ற இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே முதலாவது நாம் வாசிக்க முடிகிறது. ये अनुग्रह का सिंहासन के विषय में हम पहले से हम पुराना नियम में हम पढ़ते हैं. யாத்ராகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அதை படிக்கிறோம். निर्गमन की पुस्तक 22वां अध्याय उसकी जो 25वां अध्याय 22वां वचन में हम जो पढ़ते हैं அங்கே பரலோகத்தின் தேவன் மோசே என்ற மனிதனை சீனாய் மலைக்கு அழைப்பிக்கிறார். वहां परमेश्वर मूसा को सीनाई पर्वत पर बुलाता है. அந்த மனிதன் சீனாய் மலையின் மேல் ஏறி தேவ சமூகத்தில் 40 நாட்கள் அமர்ந்திருக்கிறார். उसने सीनाई पर्वत पर चढ़कर 40 दिन परमेश्वर के साथ बैठा था. அப்பொழுது இஸ்ரவேல் மக்களுக்கு யூத சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய கற்பனைகளை அவனுடைய கையில் கொடுத்தார். तब इजराइल प्रजा के लिए परमेश्वर की ओर से दिया जाने वाले आज्ञाओं को उनकी हाथ में दिया है. அந்த ஜனங்கள் எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியாக எப்படி இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்கிற நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். उस प्रजा समुदाय के बीच में किस प्रकार एक जो जीवन बिताना है उसके अनुसार एक नियम को उनको दिया था. அது மாத்திரமல்ல केवल इतना नहीं ஒரு காட்சி அவருக்கு காண்பிக்கிறார். उनको एक दर्शन भी दिखाया गया है. அது என்ன காட்சி? பரலோகத்தில் இருக்கிற ஒரு தேவாலய காட்சி. उस किस प्रकार की दर्शन है? स्वर्ग में रहने वाले एक परमेश्वर के आराधना आलय का दर्शन. அந்த ஆலயத்தில் 3 பகுதிகள் இருக்கின்ற காரியங்களை எல்லாம் தேவன் தரிசிக்கும்படி செய்கிறார். उस आराधना आलय में रहने वाले 3 प्रकार या 3 भागों को प्रभु उनको दिखाया है. அந்த காட்சியில் அந்த தேவாலயத்தில் முகப்பு அதாவது பிரகாரம் என்றும் பரிசுத்த ஸ்தலம் என்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு 3 பகுதிகளை அடங்கிய ஒரு தேவாலயத்தை மோசே दर्शिक्रा. उस आराधना आलय में पहला एक प्रकार, उसके बाद एक पवित्र स्थल, उसके पीछे एक अति पवित्र स्थल करके एक 3 प्रकार की जगह को परमेश्वर उनको वहां दिखाया. மோசே தன்னுடைய வாழ்க்கையில் 40 நாட்களாக புசியாமலும் குடியாமலும் உபவாசத்தோடு இறைவனுடைய சமூகத்தில் இருந்து அதை பெற்றுக்கொள்கிறார். मूसा अपने जीवन में 40 दिन कुछ ना खाया ना पिया, इस प्रकार परमेश्वर के समूह में बैठकर उस नियम को प्राप्त किया है. கட்டளைகளை கொடுக்கிறார். आज्ञाओं को दिया है. 10 கட்டளை என்று அழைக்கப்படுகிறது. उसको 10 आज्ञा करके कहा जाता है. அது மாத்திரமல்ல, उतना नहीं, சமூகத்தில் மற்ற மக்கள் மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நியாய பிரமாண ஒழுங்குகளை கொடுக்கிறார். समुदाय में लोगों के बीच में किस प्रकार बर्ताव करना करके उनके बारे में कुछ नियम दिया है. அது மாத்திரமல்ல, ஒரு தேவாலய காட்சியை பரலோக காட்சியையும் அவனுக்கு காண்பிக்கிறார். केवल उतना नहीं, एक स्वर्गीय दर्शन भी उनको दिखाया है. அந்த காட்சியை அவனுக்கு காண்பித்து விட்டு उस
दर्शन को उनको दिखाते हुए ஆண்டவர் அவரிடத்திலே பேசுகிறார். परमेश्वर उनसे बातें किया है। இந்த மலையில் காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரியின்படியே பூமியில் நீ ஒரு ஆலயத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னார். इसी पहाड़ पर जो तस्वीर तुझे दिखाया गया है उसके अनुसार एक आराधनालय बनाने के लिए प्रभु ने कहा है। அதுபோலவே அவன் மலையை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த தேவாலயத்தை ஆசரிப்பு கூடாரமாக அவன் செய்து ஸ்தாபிக்கிறான். इस प्रकार वह पहाड़ में से उतर कर आया और परमेश्वर की दिखाने के अनुसार एक मिलाप वाले तंबू बनाया है। சுற்று பிரகாரம் ஒன்றை முதலாவது அமைக்கிறான். पहले वहां पर एक आंगन को बनाया है। அதிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற ஒரு கூடாரத்தையும் அமைக்கிறார். वहां एक पवित्र स्थल और अति पवित्र स्थल नाम का एक जगह को भी तैयार அந்த किया है। கூடாரத்தின் முன் பகுதியிலே அதை பிரகாரம் என்று சொல்லி அதிலே பலிபீடத்தையும் தொட்டியையும் வைக்கிறார். उस तंबू की पहला भाग में आंगन करके बनाकर वहां पर एक वेदी और पानी की टाकी भी बनाया है। அந்த கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலம் என்கிற முன் பகுதியும் மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற பின் பகுதியும் ஒரு கூடாரம் அந்த சுற்று பிரகாரத்தின் பகுதியிலே வைக்கப்பட்டது. वहां अति पवित्र स्थल उसके साथ पवित्र स्थल करके दो जगह वहां पर बनाया गया है। அதிலே பரிசுத்த ஸ்தலம் என்கிற முன் பகுதியிலே ஒரு குத்து விளக்கு, ஒரு அப்பம் வைக்கப்படுகிற மேசை, ஒரு தூப பீடம் வைக்கப்பட்டது. पहला जो उसी अति पवित्र स्थल में वहां पर एक मेज, उसके ऊपर एक जो दीवा, उसके साथ एक रोटी, यहाँ सब कुछ रखा जाता था। அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லுகிற அந்த பின் பகுதியிலே ஒரு உடன்படிக்கை பெட்டியும் அதை மூடுகிற ஒரு மூடியும் அந்த மூடியோடு இசைந்த கேருபீன்களும் வைக்கப்பட்டது. वहाँ अति पवित्र स्थल में और एक मिला एक संदूक और संदूक के साथ उसकी ढक्कन और उसके साथ केरूब को भी बनाया गया है। அந்த உள் பகுதியிலே அந்த பெட்டியை மூடுகிற அந்த மூடி முழுவதும் தங்கத்தினால் செய்யப்படுகிற ஒரு பிளேட்டாக இருந்தது. उसी संदूक को जो ढकने वाले उसी ढक्कन पूरी सोने से ढका हुआ एक ढक्कन बन गया था। அந்த மூடியோடு இணைந்த கேருபீன்கள் செய்யப்பட்டது, ரெண்டு கேருபீன். उस ढक्कन के साथ जुड़े हुए दो करूब भी बनाया गया था। இதை எபிரேயர் 9:2-3-4 வசனங்களிலே 5 வசனங்களிலே வாசிக்க முடியும். इस वचन को इब्रानियों की पत्री 9वां अध्याय எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. किस प्रकार वहां पर एक मिलाप वाले तंबू बनाया गया था। முந்திர பாகத்தில் குத்து விளக்கும் மேசையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. उसके पहले भाग में ऐसे जो मेज उसके साथ एक दीवा भी रखा गया அது था। பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். वो पवित्र स्थल करके कहा जाएगा। இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. उसके दूसरे पर्दे के पीछे अति पवित्र स्थल करके एक जगह भी थे। அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் वहाँ सोने से बनाया धूपदानी முழுவதும் தகடு புதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. और चारों ओर से सोने से मड़ा हुआ जो वाचा का संदूक था। அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், इसमें मन्ना से भरे हुए सोने का मतभान, ஆரோனுடைய தளிர்த்த கோலும் और आरोन की चढ़ी, உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. और मिलाप वाले जो नियम वाचा की पाटिया भी रखा गया था। அதற்கு மேலே மகிமை उள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு उसके ऊपर महिमा से भरा हुआ करूब रखा गया। கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. उस जो इसका एक कृपासनम के ऊपर छाया करते थे। இவ்விதமான காட்சியை சீனாய் மலையின் மேல் மோசே தரிசித்திருந்தபடியினால் ऐसे एक दर्शन मूसा सिनाई पर्वत से पाया था, इसलिए அதை அப்படியே பூமியிலே யூத மக்களுக்காக செய்யும்படி அவனை ஆண்டவர் சொன்னார். அப்படியே அவன் செய்து முடித்தான். यहूदी प्रजा के लिए परमेश्वर के अवर से इस प्रकार कहने के लिए आदेश दिया गया है, वैसे ही उन्होंने कर दिया भी है। பிரகாரத்தில் என்ன பொருள்கள் வைக்கப்பட வேண்டும்? उस आंगन में क्या रखा जाना चाहिए? கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன பொருள்கள் வைக்கப்பட उस வேண்டும்? तंबू के पवित्र स्थल में क्या क्या चीज रखा जाना चाहिए? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன பொருள்கள் வைக்கப்பட வேண்டும் अति पवित्र स्थल में क्या क्या चीज रखा जाना चाहिए என்பதை ஆண்டவர் காட்சியின் மூலமாக காண்பித்து அதை அப்படியே நிறைவேற்ற சொன்னார். इन बातों को प्रभु दर्शन के द्वारा उन्हें दिखाकर वैसे करने के लिए कहा था। அப்படியே நிறைவேற்றப்பட்டது. யூத சமுதாயம் அந்த தேவாலயத்தில் தான்
அவர்கள் பலி செலுத்தி இறைவனை தொழுது கொண்டார்கள். वैसे ही पूरा किया गया है यहूदी प्रजा आने वाला दिनों में वैसे ही परमेश्वर की आराधना करते थे. இப்படி ஒரு ஆராதனையை இந்த பூமியிலே நிறைவேற்றும்படியாக மோசேயின் வழியாக தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். इस प्रकार के एक आराधना को पूरा करने के लिए इस्राएल लोगों को मूसा के द्वारा प्रभु ने नियम दिया था. இறைவன் ஆதி காலங்களிலே பிதாக்களிடத்திலே பேசிக்கொண்டே வந்தார். परमेश्वर पूर्व दिनों में अपने बाप दादाओं के साथ बातें करते थे. விசேஷித்த பாத்திரங்களை குறித்து வேதம் குறிப்பாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. पवित्र शास्त्र कुछ विशेष परमेश्वर के जो संतों के बारे में हमसे बातें करता है. அகில உலகத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தராகிய தெய்வம், विश्व को बनाया हुआ सृष्टिकर्ता परमेश्वर இறுதியாக இந்த பூமியில் உள்ளவைகளை ஆண்டு கொள்ளும்படியாக மனுஷியை சிருஷ்டித்தார். अंत में इस पृथ्वी में रहने वाली चीजों को प्रभुता करने के लिए मनुष्य नर और नारी को बनाया है. ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை குடும்பமாக கணவன் மனைவியாக இணைத்தார். नर और नारी करके सृष्टि करके उन्हें पति पत्नी के रिश्ता में जोड़ दिया. அவர்களை ஆசீர்வதித்து இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று ஆசீர்வாதமான வாக்குகளை கொடுத்தார். उन्हें परमेश्वर आशीर्वाद करके तुम फलो और इस पृथ्वी को भर दे करके परमेश्वर ने कहा था. அன்று இறைவனுடைய சத்தத்தை மனுஷர்கள் நேருக்கு நேராக கேட்டார்கள், இறைவனை தரிசித்தார்கள். उस दिन पर मनुष्य परमेश्वर की आवाज को आमने सामने सुनते भी थे और परमेश्वर के दर्शन भी पाए थे. ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேளைகளிலே இறைவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பூமியில் இருக்கிற அவருடைய இருக்கிற இடத்தில் வந்து அவர்களோடு பேசிக் கொண்டிருப்பார். हर दिन परमेश्वर इसी जो ठंडे मौसम में स्वर्ग में से उतर कर आए, जहाँ मनुष्य थे वहाँ उन पर सहभागी रखते थे. அன்றைக்கு மனுஷனும் மனுஷியும் நேருக்கு நேராக இறைவனை தரிசித்தார்கள், இறைவனோடு நேருக்கு நேராக பேசினார்கள். उस दिन नर और नारी परमेश्वर से आमने सामने मिलते थे, उसकी दर्शन भी होते थे. இவ்விதமாக இறைவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை ஆதியிலே உள்ள மனிதனுக்கும் மனுஷிக்கும் கிடைத்தது. इस प्रकार परमेश्वर के साथ मिलजुल कर रहने की एक बड़ी सौभाग्यता आरंभ के मनुष्य और मनुष्य को स्त्री और पुरुष को मिले थे. அந்த மனுஷர்களுக்கென்று ஒரு கட்டளையை தேவன் ஒரே ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். उस मनुष्य के लिए परमेश्वर एक आज्ञा दिया था. அந்த ஒரே கட்டளை என்னவென்றால், அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்தில் உள்ள அந்த தோட்டத்தை காக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும். மாத்திரமல்ல, அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்ற ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். उस आज्ञा क्या था? उस जो बगीचा जो प्रभु ने दिया, उस बगीचा को उसकी देखभाल करना, उसकी पालन करना है और उसमें जो कुछ दिया उसकी हम खा भी सके. उसके साथ उस बगीचा के एकदम बीच में रहने उस झाड़ के वृक्ष के फल नहीं खाना करके एक आदेश उन्हें दिया गया था. இறைவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, திட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிற தீய சக்தி அங்கே இருந்தது. वहां परमेश्वर की योजना के खिलाफ में काम करने वाले कुछ बुराई की ताकत भी वहां रहते थे. மனிதன் இறைவனோடு இணைந்து வாழக்கூடாது என்பதற்காக, மனிதனையும் இறைவனையும் பிரிப்பதற்காக தீய சக்தி செயல்பட்டது. मनुष्य परमेश्वर के साथ ऐसे मिलजुल कर ना रह करके वहां पर मनुष्य को परमेश्वर के रिश्ता से अलग करने वाले कुछ बुराई की शक्ति वहां काम करते அந்த थे. தீய சக்தி யாரு? उस बुरी ताकत शक्ति क्या है? வேதம் சாத்தான் என்று சொல்கிறது. उसको पवित्र शास्त्र शैतान करके कहता है. அந்த சாத்தான் எப்படி வந்தான்? वो शैतान कहां से आया? அந்த சாத்தானை தேவன் சிருஷ்டிக்கவில்லை. उस शैतान को परमेश्वर ने नहीं बनाया है. மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பு தூதர்களை தேவன் சிருஷ்டித்திருந்தார். मनुष्य को बनाने के पहले परमेश्वर स्वर्ग दूतों को बनाया था. परमेश्वर की स्तुति हो. தூதர்களை இவ்விதமாக குழுவாக படைத்து दूतों को इस प्रकार झुंड में बनाकर அவருடைய சேவைகளை செய்யும்படியாக படைத்திருந்தார். उनकी सेवा करने के लिए परमेश्वर ने बनाया था. அதிலே ஒரு கூட்டம் उनमें से एक झुंड இறைவனை சேவித்து ஆராதித்துக் கொண்டிருந்தது. परमेश्वर की सेवा करके और आराधना भी करते थे. அந்த கூட்டங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுதே उस झुंड आराधना करने का समय அந்த கூட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருந்த பிரதான தூதன், उस झुंड को अगुवाई करने वाले प्रधान दूत, இறைவனை சிம்மாசனத்தில் வைத்து நாம் ஏன் ஆராதிக்க வேண்டும், परमेश्वर को सिंहासन पर बिठाकर हम क्यों आराधना करना நாம் चाहिए, ஏன் காலாகாலமாக அவரை சேவித்துக் கொண்டிருக்க हम வேண்டும், क्यों युगानी युग से उनकी सेवा करना है, அந்த சிம்மாசனத்தில் நாம் ஒரு நாள் உட்கார வேண்டும், उस सिंहासन में मैं एक दिन बैठना है. இவ்விதமாக சிருஷ்டிக்கப்பட்ட பல்வேறு விதமான குழுவாகிய அந்த தூதர் கூட்டங்கள் நம்மை சேவிக்க வேண்டும். इस प्रकार अलग अलग झुंड में बनाया गए हुए स्वर्गदूत हमारी सेवा करे என்று அந்த தூதன் தன் இருதயத்தில் ஒரு நாள் சிந்தித்தார். वैसा वो स्वर्गदूत अपने हृदय में एक दिन सोच रहा था. இறைவன் எல்லாவற்றையும் அறிந்தவர், परमेश्वर सब कुछ जानने वाला है. யாருடைய இருதயத்தில் என்ன
என்ன சிந்தனைகள் ஓடினாலும் அதையும் அறியும் ஆற்றல் படைத்தவர் இறைவன். किसके मन में क्या चलता है उन बातों को भी समझने वाला है हमारा परमेश्वर. ஆகவே அந்த தூதனுடைய சிந்தனைகள் தேவனுக்கு விரோதமாக இருந்தபடினாலே इसलिए उस स्वर्ग दूत की विचार परमेश्वर की खिलाफ में रहते थे, इसलिए தேவன் அவனுடைய ஸ்தானத்தை விட்டு தள்ளி போட்டார். परमेश्वर उन्हें उनके स्थान से उन्हें गिरा दिया है. அவனை ஆவியின் சரீரத்தோடு சிருஷ்டித்தபடினாலே उन्हें आत्मिक शरीर के द्वारा सृष्टि किया था, इसलिए அவனை உடனடியாக நியாய தீர்ப்பு செய்து நரகத்திலே தள்ளிவிடாமல் उन्हें तुरंत उनकी न्याय करके उन्हें नरक में छोड़ना, குறிப்பிட்ட காலங்களுக்கு பின்பு அவனை நியாயம் தீர்த்து நரகத்தில் தள்ளலாம் என்று தேவன் தீர்மானித்திருந்தார். कुछ समय के बाद उन्हें न्याय करके नरक में डालेंगे करके परमेश्वर ने सोचा है. அவனை தள்ளிவிட்டபடினாலே उन्हें इस प्रकार छोड़ दिया जाने के कारण ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்த அந்த இடத்துக்கு கொண்டு வர விரும்பினார். परमेश्वर मनुष्य को जहां बनाया वहां उन्हें लाने के लिए सोचा है. அவிதமாக சிருஷ்டித்து அந்த மக்களை ஆசீர்வதித்தது அவனுக்கு பிடிக்கவில்லை. इस प्रकार मनुष्य का निर्माण करके उन्हें आशीष दिया था, वो शैतान को अच्छा नहीं लगा. தூதனை படைத்த தேவன் தான் மனுஷனையும் படைத்தார். जो स्वर्गदूत को निर्माण किया हुआ परमेश्वर है, मनुष्य का भी निर्माण किया है. மனுஷனை தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படியும் அவனை படைத்தார். मनुष्य को परमेश्वर अपना रूप और अपनी छाया में बनाया था. இறைவன் தன்னை பார்க்க வேண்டுமானால் முகம் பார்க்கும் கண்ணாடியாக மனுஷனும் மனுஷியும் இருந்தார்கள். और जो परमेश्वर अपने आप को देखने